நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவத்தை கண்டித்து நடைபெறும் போராட்டத்தில் ஆறுதல் கூற சென்ற சபாநாயகர் அப்பாவுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. அந்த காட்சிகளை முதல்ல பார்த்தரலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் சபாநாயகர் அப்பா கிட்ட என்ன சொல்றாங்க? இப்ப அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களையும் பதிவு பண்ணலாம் ராமசுந்தரம். அதாவது சபாநாயகர் அப்பாவும் நேரடியாக இந்த பகுதியில போராட்டம் நடத்தி கொண்டிருந்த மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க வந்தார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் ஆக்ரோஷத்தோடு அவர் வண்டியை முற்றுகையிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வந்தவரிடம் வாக்குவாதம் செய்தனர். தொடர்ந்து அவர் அப்பகுதி மக்களை உடனடியாக சமரசம் செய்து நடந்த பிரச்சனையோட தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உரிய நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என உறுதியளித்தார். தொடர்ந்த பகுதி மக்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும். அதே போல உயிரிழந்த நபர், அதாவது உயிரிழந்த ஜானின் குடும்பத்தினர் மாற்றுத்திறனாளிகள், அதாவது வாய் பேச முடியாத மனைவி இருக்கிறார், குழந்தைகளும் சிறிய குழந்தைகள், அவருக்கும் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். அதனை ஏற்று செயல்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இப்பகுதியில் பெரும்பத்து பகுதியில் செயல்படக்கூடிய இந்த டாஸ்மாக் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். அந்த டாஸ்மாகை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்தோடு பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகிறார்கள். சபாநாயகருடன் வந்திருக்கக்கூடிய மற்ற நபர்களும் அவரோட கோரிக்கையை கேட்டு அறிந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் அனைத்தையும் செய்து கொடுப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதால் போலீசாரும் அப்பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். ஒன்று நீங்கள் படித்த தம்பி அதை நம்ம சொல்லலாம். அது சட்டத்தில் என்ன இருக்கோ அதுக்கு என்ன உண்டோ அதை நான் படித்தேன். இல்லை நான் படித்தேன். 2 பேர் அதில் அது போலீஸ் நான் உங்களுக்கு பெருமைக்காக சொல்ல வரேன். 100% போலீஸ் 24ஆம் தேதி நடந்த சம்பவம் இந்த பெருந்தெருவில் நடந்தது. பெட்ரோல் போலீஸ் 27 திம்மராஜபுரத்தில் மண்ணெண்ணெய் அது ரியல் அக்யூஸ் தானா அரெஸ்ட் பண்ணது அப்படின்னு அதையும் செக் பண்ண முடியாது. 3வது இந்த அக்கரன்ஸ். இந்த 3 அக்கரன்ஸுமே ஒரு கலவரத்தை தூண்டுறதோ அல்லது என்ன நோக்கமோ இருக்கா இல்லதுங்கிறது நம்ம போலீஸ் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.